எல்லாத்துக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு அரச மரம் அதோட சிறப்பு, அது நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு அரச மரம் அது வந்துட்டு இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அரச மரங்கிறது அது எத்தனை பேர் சரியாக அதை பயன்படுத்திக்கிறாங்கங்கிறது தெரியல. ஏன்னா மெடிக்கலாகவும் சரி, ஆன்மீகமாகவும் சரி, மருத்துவ குணமும் இருக்குது, ஆன்மீகமும் இருக்குது அதில். அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, சும்மா அரச மரத்தவே சுற்றிட்டு வந்தார். அது வந்துட்டு நிறைய பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, சும்மா சுற்ற மாட்டாங்க. அதனால தான் அதில் ஒரு தெய்வீக தன்மையை கொண்டு வந்து வச்சாங்க. அரச மரத்துக்குள்ள ஒரு விநாயகர் நாகர் பிரதேசம் பண்ணாங்க. அது ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா இதே கூட என்னென்னா, அரச மரம் சுற்றுறதுங்கிறது அது ஒரு பெரிய நல்ல விஷயம். கூடவே விநாயகரும் வைக்கிறாங்கன்னா, விநாயகர் வந்துட்டு காரிகரங்கள் எதாக இருந்தாலும் உடைச்சிடுவார், தடைகள் இருந்தால் உடைச்சிடுவார் கண்டிப்பாக, அது கேரண்டி. விநாயகர் கும்பிட்டா போதும், தடங்கள்லாம் இருக்காது, போயிடும். திருமண தடை, புத்திரபாகியத்துக்கு தடை, இதெல்லாம் அவர் தூக்கிடுவார். இன்னொன்று பக்கத்துலேயே நாகர் பிரதிஷ்டை பண்ணாங்க. நாகர் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நாகர் கும்பிட்டத நாகதோஷம் எப்பவுமே புத்திரபாகியத்துக்கு போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும், ஜாதகத்துக்கு கொண்டு போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாகதோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இதுதான் சொல்லுவாங்க. திருமணத்தடை கட்டிகிட்டே போகுது கல்யாணம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மெயினாக இதுதான் சொல்லுவாங்க. நாகதோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குங்க, ரெண்டுமே ஏதோ போக்குறதுக்கு வழி இருக்குது. குழந்தைங்க இல்லைன்னா அதுவும் சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்க. நாகதோஷம் இருக்குமா, ராகு தோஷம், கேது தோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது. ராகு கேதுன்னு நாகர் தான், அரச மரத்தில் இருக்க நாகர் தான், ராகுனா பிரதிஷ்டை தான், கேது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது சிம்பாலிக்காக நம்ம சொல்லியிருக்காங்க. அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். சும்மா மரத்துக்குள்ள சாமி சிலை வச்சுருக்காங்க, அது சுத்த சொல்கிறாங்க, ஆனால் போப்பா அதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை அப்படின்ட்டு பேசிட்டு போகிறாங்க. அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது. உனக்கு வந்துட்டு அது வந்து நீ நம்பணும். அது நம்பினா எப்பவுமே கைவிடப்பட மாட்டாங்க. நம்பது சத்தியம், அது உண்மை. கோயிலில், எந்த கோயிலில் அரச மரம் இல்லை அரச மரத்தோட வேம்பு மரம் சேர்ந்துருக்கா, அந்த கோயிலில் சுற்றிட்டு வாங்க. அதாவது யாருக்கு திருமண தடை இருக்கோ, இல்லை திருமணமாகி குழந்தை எல்லாம் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ, அவங்க வந்துட்டு மருத்துவத்தை நம்பி போகிறாங்க. ஆனால் இதை நம்பது கிடையாது. மருத்துவத்தை நம்புங்க, வேண்டாதுன்னு. மருத்துவம் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். போங்க, அதுவும் உடல் ரீதியாக என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் என்ன மருத்துவ குணம் இருக்குன்னா, ஆன்மீகத்தோட சேர்ந்து அரச மரத்தில் வந்துட்டு பிராணவாயுவை அதை அதிக அளவில் வெளியிடுது. அது காலையில் சுற்றணும், ஏர்லி மார்னிங் 8 மணிக்குள்ள சுற்றணும், 7 மணிக்கு சுற்றணும், ரொம்ப விசேஷம். அது தூய்மையான காற்று நாம் வந்துட்டு சுவாசிக்கிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, நரம்புக்கு பலம், நரம்பு புத்துணர்ச்சி, சோம்பி கிடந்த நரம்பா புத்துணர்ச்சி கிடைக்கும். இது வந்துட்டு என்னன்னா, மெயினாக வந்துட்டு குழந்தையின்மைக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். எந்த ஒரு இதுக்குமே சரி, டென்ஷனுக்கே அப்படி, டென்ஷன் இருக்காங்களா, மன அழுத்தம் ஜாஸ்தி இருக்கா, அதெல்லாம் இது எடுத்துரும். மன அழுத்தம் இருக்கிறவங்க, குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க போன்றவங்கெல்லாம் வந்துட்டு மெடிக்கலையும் நம்புங்க, ஆன்மீகத்திலையும் நம்புங்க. அரச மரத்தை வந்துட்டு முக்கியமாக எல்லா நாளையும் சுற்றணும், அமாவாசை நாளை சுற்றணும், ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்னைக்கு பித்திருக்கள் பூலோகத்தில் வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால தான் எல்லாம் ஆட்டக்காரங்களையும் வீட்லையும் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அமாவாசை அன்னைக்கு பித்திருக்கள் நம்மளை ஆசீர்வாதிக்க வர்றாங்க. பித்திருக்களை வணங்கணும். பித்திருக்களை வணங்கினா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். பித்ரு தோஷம் சொல்லுவாங்க. பித்ரு தோஷத்துக்கும் சரி, நாக தோஷத்துக்கும் சரி, எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த அரச மர பிரதட்சணம், வேம்பு பிரதட்சணம் நமக்கு சத்தியமாக கை கொடுக்கும். அரச மரம் வேம்பு சிவசக்தி சுரூபம், ரெண்டுமே. அதெல்லாம்
நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கணும். நாம முக்கியமாக இந்த திங்கட்கிழமை வர அமாவாசை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். திங்கட்கிழமை வர அமாவாசையில் நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னைக்கா ஒரு நாள் தான் வரும், அதை நம்ம அன்னைக்கு கவனிக்கணும். கவனித்து பார்த்துட்டு என்ன நமக்கு கொஞ்சம் வேலை இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு 8 மணிக்கு வேலைக்கு போகணுமா, 6 மணிக்கு எழுந்துருங்க, 7 மணிக்கு கோயிலுக்கு போங்க. முடிஞ்சா 108 டைம் இருந்தால், இதெல்லாம் ஒரு 54 அந்த மாதிரி ஒரு 108 எண்ணிக்கை ஃப்ரீயாக இருந்ததுன்னா 108 எண்ணிக்கையில் பிரதர்ஷனமாக சுற்றி வரணும். ரொம்ப சிம்பிளானது. ஒரு சாக்லேட், ஒரு 108 சாக்லேட் வச்சுக்காங்க எண்ணிக்கைக்கு அடையாளமாக. 108 பிரதர்ஷனம் வரணுங்கிறது அடையாளமாக ஒவ்வொரு சாக்லேட்டை வச்சுட்டு பிரதர்ஷனம் 108 பிரதர்ஷனம் முடிஞ்சதுக்கப்புறம் தம்பதியாக சுற்றணும். முக்கியமானதே வந்துட்டு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து சுற்றணும், ரொம்ப முக்கியம். வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அது வேற. உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து சுற்றணும், ரொம்ப முக்கியம். 2 பேரும் சேர்ந்து சுற்றிட்டு 108 சுற்றணும். சுற்றிட்டு அந்த கோயிலில் அத்தையர்கிட்ட கொடுத்தீங்கன்னா வரவங்களை கொடுக்குன்னு கொடுத்துருவாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பலன் தான். நீங்கள் ஒரு நல்ல ஒரு புண்ணிய காரியம் செஞ்சுருக்கீங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும், சத்தியமாக பலன் கிடைக்கும். இதில் எந்த மாற்றுங்கிறதும் கிடையாது. தயவு செஞ்சு எல்லாருமே எந்த காரிய தடை இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு அரசமர விநாயகருக்கு ராகுக்கு இதுக்கு அந்த நாகத்துக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். முடிஞ்ச அளவு சுற்றுங்க. சுற்றிட்டு அவங்க ரெகுலராக பண்ணுங்க. உங்கள் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும், நம்பிக்கை ஏற்படும். அதனால் இது யாரும் முட்டாள்தனமாக சொன்னது இதெல்லாம் வந்துட்டு பிற்போக்கான எண்ணங்கள் செஞ்சு நம்ம அதெல்லாம் கேட்காதீங்க. சத்தியமாக இதில் அறிவியல் பயன் இருக்குது, ஆன்மீக பலன் இருக்குது. அதனால் எல்லாருமே இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலத்தில் வந்துட்டு நிறையவே எலக்ட்ரானிக் பொருள் நம்மகிட்ட எப்போவுமே கூடவே இருக்கும். வாட்சு ஸ்மார்ட் வாட்ச்சு, அது வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு மேலே சேட்டலைட்டு நல்லா ஒர்க்காக இருக்கும். அது எல்லாமே இருக்குது, 1000 விஷயம் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தால் அது எல்லாமே இருக்குது. அதை நம்ம நாடி வேறு இடத்துல அங்கேயே கட்டிக்கிறோம். அது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டு. லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, செல்ஃபோனு, நிறைய விஷயங்கள் எல்லாம் எலக்ட்ரானிக்காக நம்ம உடம்புல கட்டிட்டு வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாமே நரம்பு வீக்னஸுக்கு அறிகுறி. இதெல்லாம் தவிர்க்க முடியாது தான் இருக்கிற காலகட்டத்தில். இதெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது, பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டு தான், ஓகே, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் லிமிட்டாக பயன்படுத்துங்க. அவசியம்னா பயன்படுத்துங்க, அவசியம் இல்லைன்னா பயன்படுத்தாதீங்க. விளையாட்டுக்காகலாம் பொழுதுபோக்காக பயன்படுத்தாதீங்க இந்த சாதனங்கள் எல்லாமே. நமக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம், மன ஆரோக்கியம் முக்கியம். ரெண்டுமே இருக்கும். உடலும் மனமும் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம எல்லாருமே வந்துட்டு எலக்ட்ரானிக் சாதனத்தோடு இருந்துட்டு நம்ம சில இதெல்லாம் நாமளே இது பண்ணிக்கணும். நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள்லாம் நம்ம என்னென்ன நடக்குது தெரியல. ஆனால் இருந்தாலும் அப்படியே போயிட்டுருக்கு லைஃப்பில். அதனால் இது ஒரு மாற்று வழி. இதெல்லாம் நம்ம இருக்கிற இந்த டிஃபெக்டெல்லாம் சரி போகணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நாம் பயன்படுத்திக்கணும். அதனால் இந்த கோயிலில் பார்த்தா அரச மரசு சுற்றுற மாதிரி ஏதோ சுற்றுறாங்க, சில பேர் தான் சுற்றுறாங்க. அது அமாவாசையில் பார்த்தாலும் அதே மாதிரி தான். பெரியவங்க தான், வயசானவங்க சுற்றுறாங்க, அவங்க சுற்றுறாங்க சரி. ஆனால் யாருக்கு என்ன பிரச்சனையோ அவங்க சுற்றணும்ல, அதுதான் முக்கியம். அப்போ தான் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். பிரச்சனையாக உள்ளவங்க சுற்றணும். பெரியவங்க சுற்றுறாங்கன்னா அது வேறு. ரெண்டாவது வீட்டில் சும்மா இருக்காங்க, ரைட்டு. பெரிய மற்றவங்களும் சுற்றணும். கல்யாணம் ரொம்ப வருஷம் குழந்தை எல்லாம் இருக்கா, அவங்க சுற்றணும். காலையில் எழுந்திரிச்சு சுற்றணும். அமாவாசை ஏதோ ஒரு நாள் தானே, மாதத்துக்கு ஒரு நாள் அமாவாசை, அன்றைக்கி சுற்றக்கூடாதா? டாக்டர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் 5 மணிக்கு வாங்க, 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு இங்கே இருக்கணும்னு சொன்னால் போயிடுறாங்க. 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் போயிடுச்சு. அதை நம்புறீங்க, அதை நம்புறதுல ஃப்ரீயும் நம்பணும்ல. அதுவும் இருக்கணும், இது இருக்கணும். அதனால் 6 மணிக்கு 6:30 மணிக்கு எழுந்துருங்க, இங்கே வாங்க, கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் அரச மர பிரதேசனும் அங்கே வேம்பு மரம் இருந்தால் 2 சேர்ந்து இருந்தால் ரொம்ப விசேஷம். சுற்றுங்க, பலம் நிச்சயமாக சத்தியமாக கிடைக்கும். மீன் போகாது இன்னைக்காக இருந்தாலும். அதே மாதிரி தான் திருமண தடைக்கு அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. பையனுக்கு கல்யாணம் ஆகலான்ட்டு வராங்க, பொண்ணை பற்றி கேட்கறதுக்குள்ள பையனுக்கு தான் கல்யாணம் ஆகலான்னு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம்.
நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோட பண்ணணும். எந்த காரியம் பண்ணாலும் நம்பிக்கை பண்ணணும். அது எதாகட்டும், சாமி காரியம் ஆகட்டும், வேற எந்த காரியமும் ஆகட்டும், நம்பிக்கை தான் முக்கியம். யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க, சொல்றவங்க அப்படியே சொல்லுவாங்க. சொல்றவங்களா அவங்கள வந்துட்டு இவங்க வேதனையை போக்குவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் நம்பிக்கைலாம் என்னமோ சொல்லுவாங்க, என்னமெல்லாம் சொல்லுவாங்க. மற்றவங்க வந்துட்டு நம்மளை ஏளனமா பார்ப்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. துடுக்கலா இருங்க. கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு காமிங்க. நீங்க தப்பே கிடையாது. இதுல நம்ம வந்துட்டு கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு? போல்டா பேசுங்க, போல்டா இருங்க. கல்யாணத்துக்காக நான் வேண்டிட்டு இருக்கேன், அரச மரத்தை தான் போனேன்னு சொல்லுங்க. என்னென்ன இருக்கு? எதுவுமே கூச்சம். சாமி கும்பிட கூச்சவே படக்கூடாது. கோவிலுக்கு போறதுக்கு வெக்கவே படக்கூடாது. டெய்லியும் கோயிலுக்கு போங்க. டெய்லி போகணும். டெய்லியும் கோயில் போகிறது ரொம்ப நல்லது. போங்க. இன்னொருத்துக்காகலாம் மற்றவங்க யாரும் சொல்லுவாங்கன்னா நீங்கள் யோசனை பண்ணாதீங்க. மற்றவங்க விமர்சனம் பொருட்படுத்தினீங்க, நீங்கள் கரெக்டாக வாழ முடியாது. நீ நினைச்சது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் அந்த கூச்சத்தெல்லாம் விடுங்க. எனக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க கோயிலுக்குள்ள போய் இந்த மாதிரி அரச மர பிரதர்ஷனம், வீண் மர பிரதர்ஷனம் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லா நன்மையும் நடக்கட்டும். எல்லாம் நல்லா இருங்க, நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.